சின்ன வயசில் நான் வளர்ந்தது எல்லாமே என் பாட்டி வீட்டில் தான். 3rd 4th படிக்கச்சு தான் 2 தெரு தள்ளி எங்கள் வீடு கட்டி ஷிஃப்ட் ஆனோம். அது வரைக்கும் என் அம்மம்மா வீட்டில் தான் இருந்தோம். அப்போல்லாம் நான் இருந்த ஸ்ட்ரீட்டில் நிறைய குட்டீஸ் அக்காமாரெலாம் உண்டு. ஜெனி அக்கா, பெனிஷாக்கா, அபிஷாக்கா, சுஜிதாக்கா, சுபிதாக்கா, சந்தியாக்கான்னு ஒரு பட்டாளமே இருக்கும். அப்போ நைட் கரெக்டாக ஒரு பர்டிகுலர் டைமில் கரண்ட் கட் ஆகிடும். அந்த டைமில் நாங்கள் எல்லோரும் வெளியில் வந்து கண்ணாமூச்சி, கண்ணில் ஷால் கட்டி விளையாடுறது, சட்டிப்பானை, கொலக்கொல்லியா முந்திரிக்கான்னு நிறைய கேம்ஸ் விளையாடுவோம். அப்போல்லாம் யார் கையிலுமே ஃபோன் கிடையாது. என் அம்மா ஒரு பழைய நோக்கியா ஃபோன் வச்சுருந்தேன் நினைவு இருக்குது. கரண்ட் வர வரைக்கும் ஒரே கலாட்டாவாக தான் இருக்கும். வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு போய் தூங்கிடுவோம். அவ்வளோ பேர் இந்த ஸ்ட்ரீட்டில் இப்போ விளையாடுறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை. சில பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, சில பேர் வீடு மாறி போயிட்டாங்க, சில பேர் படிக்கிறதுக்கு வேலைக்குன்னு வெளியூர் வெளிநாடுன்னு போயிட்டாங்க. நேற்று நைட்டு நான், அம்மா, அப்பா, அக்கா 4 பேரும் கான்காலில் பேசிகிட்டு இருக்கச்ச கோவிட்க்கு அப்புறம் எப்படி டைம் போகுதுன்னே தெரியல, சீக்கிரம் வயசாகிற போல இருக்குது, அப்படி இப்படின்னு நான் நிறைய விஷயங்களை பற்றி பேசிட்டு நான் தூங்க போயிட்டேன். அப்போ என் மைண்டில் இவ்வளோ விஷயமும் ஃப்ளாஷ் ஆகிட்டு போச்சு. சின்ன வயசில் எப்படி இருந்தோம், என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சி பார்க்கவே ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருந்தது. இப்போ தான் நான் வராத சமையலை வான்னு பன்னீர் சாண்ட்விச்னு என்னமோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போல்லாம் கூட்டாஞ்சோறுன்னு ஒரு சம்பவம் உண்டு. எல்லா குட்டீஸும் வீட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து இருக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிடுவோம். எனக்கு நல்ல நினைவு இருக்குது. கொஞ்சமாக சாதம், புளிக்குழம்பு, கத்திரிக்காய் பொரியல், இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் பண்ணி சாப்பிட்டது. என் ஊரில் ஒரு பெரிய புளிய மரம் உண்டு. அதில் நொண்டைங்காய் பறித்து அரைச்சி தேங்காய் எண்ணெய், உப்பு, புளி, காரம் இதெல்லாம் போட்டு அக்கா மாதிரி அழகாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நாங்கள் குட்டீஸ்லாம் பூவரச இலைன்னு சொல்லுவாங்கள்ல, ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா எல்லார் இலையிலையும் அழகாக ஒரு உருண்டை வச்சு தருவாங்க. இது மட்டும் இல்லை, சின்ன வயசில் சேட்டை பண்ணிவிட்டு அம்மா அடிக்க வரைச்ச பாட்டிக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிருந்தது. மார்னிங் ஸ்கூலுக்கு அறக்க பறக்க கிளம்பி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அம்மா கீழே உட்காந்து சாக்ஸ் போட்டு விடுறது, சாக்லேட் வாங்கி கொடுக்கலன்னு அழுதுகிட்டே ஸ்கூல் போகிறதுன்னு நான் அவ்வளோ மெமரிஸையுமே ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். இப்போ உள்ள குட்டீஸ்லாம் எங்கே, நீ அத்தை வீட்டுக்கு போனால் ஒன்று ஃபோனில் இருக்குது, இன்னொன்று டிவியில் இருக்குது. என்ன நடந்தாலும் வேகமாக நிற்காமல் ஓடிக்கிட்டு இருக்க இந்த உலகத்தில் ஒரு நிமிஷம் நின்று உங்கள் சைல்ட்ஹுட் மெமரிஸை நினச்சி பார்த்து சந்தோஷப்படுங்க. தேங்க்யூ.